உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியின் அறிவிப்பு. பம்பலப்பட்டியில் சற்று முன்னர் நடந்த பரபரப்பு நபரின் விபரீத செயல். கொழும்பின் பல பகுதிகளில் 24 மணித்தியால நீர் விநியோக தடை. இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அச்சுறுத்தல், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. உயர்தர பரீட்சையை ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும், விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அஸ்வசம பயனாளிகளுக்கான முக்கிய அறிவித்தல். இலங்கையில் எல்னினோ நிலைமையின் தாக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஏனையின் வீதியில் கோர விபத்து, ஓய்வு பெற்ற அதிபர் பரிதாப பலி. யாழில் குடும்பஸ்தர் மீது கொடூர தாக்குதல். ஞானசார தேரருக்கு சிறை தண்டனை உறுதிப்படுத்திய கொழும்பு மேல் நீதிமன்றம். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதையும் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்ட புதிய சட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி ஆடைத்துறை வர்த்தகர்கள் மற்றும் பெரும் முதலீட்டாளர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்ட காலமாக மனித உரிமை அமைப்புகளாலும் சர்வதேச சமூகத்தினராலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இந்த புதிய சட்ட கட்டமைப்பு முழுமையாக ரத்து செய்யும் என்று ஜனாதிபதி இதன் போது உறுதிப்படுத்தினார். இதுகுறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு பதிலாக இன்றைய நவீன சமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதே புதிய சட்டத்தின் முதன்மை நோக்கமாகும் என்று சுட்டிக்காட்டினார். அதே நேரம் அரசியல் பழிவாங்கல்களுக்கோ அல்லது தன்னிச்சையான கைதுகளுக்கோ இடமளிக்காத வகையில் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகளையும் ஜனநாயக சுதந்திரங்களையும் முழுமையாக உறுதி செய்யும் வகையிலே இந்த புதிய சட்டம் மூலம் வடிவமைக்கப்பட்டு வருகின்றது என்றும் ஜனாதிபதி அடருகுமார திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு பம்பலப்பட்டியில் ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று காலை நபரொருவர் உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். தனது முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து கொளுத்திய நிலையில் ருகுணுகுமாரி ரயிலின் முன் குதித்து உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். எனினும் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை காப்பாற்றிய நிலையில் களுபுவில வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். தீயிடப்பட்ட முச்சக்கர வண்டி முழுமையாக தீக்கரையாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் நாளைய தினம் 24 மணித்தியால நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. லபுகம மற்றும் கலடுவாவிலிருந்து மகரகம வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதன்படி நாளை மாலை 6 மணி முதல் 2026 ஜூன் 25 வியாழக்கிழமை மாலை 6 மணி வரை கலகெதர, கோமாகம, கொட்டாவ, பன்னிப்பட்டிய, பெலன்வத்த, மகரகம ஆகிய பகுதிகளுக்கு இந்த நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நீர் விநியோக தடையினால் நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு சபை தனது வருத்தத்தை தெரிவிப்பதுடன் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் டெங்கு படிப்படியாக ஒரு பெருந்தொற்றாக தீவிரமடைந்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு மாகாணம் உட்பட டெங்கு பரவலாக உள்ள 5 மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் நோயாளிகளை அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, அங்கொடு தேசிய தொற்றா நோய்கள் நிறுவனம், நீர்கொழும்பு, கோமாகம, ராகம, களுபுவில மற்றும் பானதுர வைத்தியசாலை ஆகியன அவற்றின் கொள்ளளவை தாண்டிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிகிச்சை பெற வரும் டெங்கு நோயாளிகள் வைத்திய ஆலோசனையின் பேரில் வீட்டிலேயே வைத்து தேவையான
சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வைத்தியசாலைக்கு வரும் அனைவருக்கும் தகுதி வாய்ந்த வைத்தியரிடம் பரிந்துரைக்கப்பட்டு தேவையான வைத்திய பரிந்துரைகள் வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று காலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் ஒரே நாளில் பதிவான நோயாளிகளின் அதிகபட்ச எண்ணிக்கையான 1069 பேர் நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளனர். நாட்டில் தற்போது பரவி வரும் டெங்கு வைரஸ் வகைகள் DNV2 மற்றும் DNV3 ஆகும் என்றும் 2017 ஆண்டில் 440 உயிர்களை பறித்த DNV2 வைரஸ் பரவலால் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமடைந்ததன் காரணமாக இந்த ஆண்டு நிலைமை மோசமடைந்துள்ளது என்றும் வைத்தியர் கபில கண்ணங்கரா தெரிவித்துள்ளார். இதுவரை வெளிப்படுத்தப்பட்ட தகவலின்படி நாட்டில் டெங்கு பரவலில் 75% DENV2 வைரஸ் வகையாலும் மீதமுள்ள 25% DEN3 வைரஸ் வகையாலும் ஏற்படுகிறது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். டெங்கு வைரஸை முற்றிலுமாக ஒழிக்க முடியாது என்றும் டெங்கு வைரஸை பரப்பும் ஏடிஎஸ் கொசுக்களை அழிப்பதே செய்யப்பட வேண்டியது என்றும் மருத்துவர் சுட்டிக்காட்டுகின்றார். இதை மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களால் மட்டும் செய்ய முடியாது என்றும் நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து தாங்கள் வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இடங்களை சுத்தம் செய்து கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை அழிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனியார் கல்வி நிலைய மாஃபியாக்களின் சுய நோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுமாறு முன்வைக்கப்படும் விடயம் குறித்து வினவிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பெருந்தொற்று தாக்கத்தை தொடர்ந்து தேசிய பரீட்சைகள் பிற்போடப்பட்டன. ஏனைய நாடுகளில் கொரோனா தொற்றை காரணம் காட்டி பரீட்சைகள் பிற்போடப்படவில்லை. தேசிய பரீட்சைகள் உரிய காலப்பகுதிக்குள் நடத்தாத காரணத்தால் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே பரீட்சைகளை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. பரீட்சையை பிற்போடுமாறு உதய கமன்பில போன்றவர்கள் குறிப்பிடுவதை கவனத்தில் கொள்ளக்கூடாது. தனியார் கல்வி நிலைய மாஃபியாக்களின் சுய நோக்கத்துக்காக பரீட்சைகளை பிற்போடக்கூடாது. உயர்தர பரீட்சையை திட்டமிட்டபடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நடத்த வேண்டும் என தெரிவித்தார். 2026 ஜூன் மாதத்திற்கான அசஸ்மெண்ட் நலன்புரி கொடுப்பனவு குறித்து நலன்புரி பலன்கள் சபை அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அந்த வகையில் அசஸ்மெண்ட் நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் ஜூன் மாதத்திற்கான 2ஆம் கட்ட கொடுப்பனவுகள் இன்று முதல் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடுப்பனவு 2,70,025 குடும்பங்களுக்கு கிடைக்கவுள்ளதாக நலன்புரி பலன்கள் சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய 328,71,03,750 ரூபாய் இன்று உரிய பயனாளிகளின் அசஸ்மெண்ட் கணக்குகளில் வைப்பு செய்யப்படவுள்ளது. நாட்டின் மே மாத பணவீக்க வீதம் 5.4% அதிகரித்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் 4.7% பதிவாகியிருந்த நாட்டின் பணவீக்க வீதம் இவ்வாறு உயர்வடைந்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எல்னினோ நிலைமையின் தாக்கம் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் தற்போதைய வானிலை மாற்றம் மற்றும் எல்னினோ நிலைமை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை நாட்டின் நிலவிய போதிலும் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவு குறைவடைந்து வருவதால் எல்னினோ நிலைமை ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார். எல்னினோ நிலைமையின் பலத்த தாக்கம் இம்மாதங்களில் நாட்டின் எதிரொலிக்கும் எனவும் இக்கால பகுதியில் மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இக்கால பகுதியில் கடுமையான வறட்சி நிலவ வாய்ப்புள்ளதுடன் வெப்பநிலையும் கணிசமாக உயரக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினம் மழையின் அளவில் சற்றே அதிகரிப்பு காணப்படும் எனவும் இந்த மாத இறுதி வரை ஆங்காங்கே கிடைக்கிடையே மழை பெய்யும் என்றும் மெரில் மெண்டிஸ் எதிர்ப்பு கூறியுள்ளார்.
கிளிநொச்சி பகுதியில் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து கிளிநொச்சி ஏனையின் பிரதான வீதியில் காவல் நிலையத்துக்கு முன்பாக நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. 62 வயதுடைய ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபர் பெருமாள் கணேசன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான அதிபர் வளமை போன்று தனது மாலை நேர நடைபயிற்சியை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார். கிளிநொச்சி காவல் நிலையத்துக்கு முன்பாக அமைந்துள்ள மஞ்சள் கோட்டு பாதசாரி கடவையில் அவர் வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணம் திசை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதி சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவர் உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து கிளிநொச்சி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வழக்கம்பறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கத்தியால் மேற்கொண்ட தாக்குதலில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் அயல் வீடுகளை சேர்ந்த இருவருக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஒருவர் மற்றவர் மீது கத்தியால் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதன்போது படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. தன்னை விடுதலை செய்ய கோரியும் தண்டனையில் இருந்து விடுவிக்க கோரியும் ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டை தள்ளுபடி செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த தீர்ப்பை வழங்கினார். இஸ்லாத்தை அவமதித்து சமூக நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையிலான கருத்தை வெளியிட்டதாக குற்றம் சாட்டி ஞானசார தேரருக்கு எதிராக போலீசார் தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தது. வழக்கு விசாரணைக்கு பின்னர் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அவர் மீதான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி ஞானசார தேரருக்கு 9 மாத தண்டனை விதித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.